வணக்கம். இலங்கை ஆய்வு செய்திகளுக்காக நான் ஹரிணி. இலங்கையில் கொண்டாடப்படும் பல நிகழ்வுகளில் ஒன்றுதான் இந்த மாவீரர்களுக்கான நிகழ்வு. இன்றைய தலைமுறைகளில் உள்ள சிலருக்கு இது ஏன் கொண்டாடப்படுகிறது என்பதற்கான காரணமே தெரியாது. அதனால் மாவீரர் நிகழ்வு ஏன் கொண்டாடப்படுகிறது என்பதை பார்க்கலாம். தமிழீழத்தில் மாவீரர் நாள் என்பது தமிழீழ விடுதலை போராட்டத்தில் பங்கு பற்றி தாய்நாட்டுக்காக தமது உயிரை நீத்த தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் உறுப்பினர்களையும் அவர்களோடு சேர்ந்து போரிட்டு உயிர் நீத்த எல்லைப்படை துணைப்படை வீரர்களையும் புலிகளோடு இணைந்து உயிர் நீத்த ஈழ புரட்சிகர மாணவர் இயக்க உறுப்பினர்களையும் மற்றும் குட்டிமணி தங்கதுரை போன்ற வேறு சில ஈழ போராட்ட போராளிகளையும் நினைவு கூர்ந்து அஞ்சலி செய்து பெருமைப்படுத்தும் நாளாகும். இதற்குரிய நாளாக நவம்பர் 27 நாள் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினரால் 1989 ஆண்டில் அறிவிக்கப்பட்டது. நினைவு கூறும் நாள் போன்று மற்ற நாடுகளில் போர் வீரர்களை நினைவு கூறும் நாட்களோடு மாவீரர் நாள் ஒப்பிடத்தக்கது. ஈழத்தமிழர் அநேகமானோர் வெவ்வேறு அரசியல் நிலைப்பாடுகளை கொண்டிருந்தாலும் ஈழ போராட்டத்தில் மடிந்த வீரர்களுக்கு மரியாதை செய்வார்கள். மற்ற இயக்கங்களுடைய போராளிகளுக்கும் இவ்வாறு வணக்கம் செலுத்தும் நாட்கள் உண்டு. இலங்கையின் தற்போதைய ஜனாதிபதி அனுரவின் ஜேவிபியும் இதில் விதிவிலக்கு அல்ல. அவர்களும் ஒரு காலத்தில் ஆயுதமேந்திய இயக்கம்தான். அத்துடன் விடுதலை புலிகள் ஈழப்போரில் இறந்த போராளிகளை நினைவு கூறுவது மதிப்பது தமது அடிப்படை கடமைகளில் ஒன்றாக கருதுகிறார்கள். தமிழீழ மாவீரர் நாளாக நவம்பர் 27 நாளை தேர்ந்தெடுத்ததற்கு தமிழீழ போராட்ட வரலாற்றுடன் இணைந்த ஒரு முக்கிய காரணமும் உள்ளது. அது என்னவென்றால், இந்த நாளில்தான் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் முதலாவது போராளியான சங்கர் மரணமடைந்தார் என்பதாகும். அத்தோடு இதில் ஒரு சிறப்பம்சமும் உள்ளது. அது என்னவென்றால் மாவீரர் நாள் உரைதான். மாவீரர் தினத்தன்று ஒவ்வொரு ஆண்டும் மட்டும்தான் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் மேதகுவினால் உரையாற்றப்படும். அவருடைய உரை தமிழீழத்திலிருந்து ஆற்றப்பட்டாலும் உலகின் பல நாடுகளுக்கும் நேரடி ஒளிபரப்பாகவும் எடுத்து செல்லப்பட்டது. இவருடைய உரை தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் பற்று கொண்டோர்களால் மட்டுமன்றி விடுதலையில் அக்கறை கொண்ட மற்ற அமைப்பினர்களாலும் மாற்று கருத்து கொண்ட அமைப்பினர்களாலும் விடுதலை போரையே வெறுப்பவர்களாலும் சாதாரண தமிழ் மக்களாலும் சிங்கள அரசினாலும் கூட செவிமடுக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் தமிழர்களின் தேசிய பூர்வமாக கார்காலத்தில் மலர்ந்திடும் தமிழீழ தேசிய கொடியின் வர்ணனைகளை தன்னகத்தை கொண்டுள்ளதும் தமிழீழ தேசிய திருநாளாம் மாவீரர் வருகின்ற தினங்களில் கொடிபரப்பி பூத்து குலுங்குவதும் தமிழீழ தேசமெங்கும் பரவி முகில்விடுவதுமான கார்த்திகை பூ பிரகடனப்படுத்தப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது. கார்த்திகை பூவினை பண்டைய தமிழ் இலக்கியங்களில் காந்தல் என்றே அழைப்பார்கள். இதனைத் தொடர்ந்து இந்த வருடம் மாவீரர் தினத்தை கொண்டாடலாம் என அனுர அரசாங்கம் அனுமதியும் வழங்கியிருந்தது. அது மட்டுமல்லாமல் இலங்கையின் வடக்கு கிழக்கில் மாவீரர் வாரம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ள நிலையில் அதை குழப்பும் செயற்பாடுகளில் இறங்க வேண்டாம் என்று காவல்துறைக்கு பாதுகாப்பு அமைச்சரால் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் முப்படைகளின் தளபதி என்ற பொறுப்பு வகிக்கும் ஜனாதிபதி அனுர மாவீரர் வார நிகழ்வுகளில் எந்தவித குழப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடாது என்று உத்தரவிட்டதுடன் நாளை மாவீரர் முடிவடையும் வரை வடக்கு கிழக்கில் இராணுவத்தினர் தேவையற்ற வெளி நடமாற்றங்களை குறைத்துக் கொள்ளுமாறும் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து இன்று கொட்டும் மலையிலும் இன்றைய தினம் மாவீரர்கள் நிகழ்வு கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் கிளிநொச்சி தொயிலும் இல்லத்தில் கொட்டும் மலைக்கும் மத்தியில் மாவீரர் நினைவுந்தல் நிகழ்வு உறவுகள் கலந்து கொண்டுள்ளனர். பொது சுடரினை 3 மாவீரர்களின் தந்தையான சின்னத்தம்பி ராசா அவர்கள் ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து உறவுகள் மாவீரர்களுக்கான சுடர்களை ஏற்றினர். அத்தோடு மட்டக்களப்பு முன்மாறி மாவீரர் துயிலும் இல்லத்தில் உறவுகளின் கண்ணீருடன் மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. 2ஆம் லெப்டினன்ட் தங்கநிலா என்ற மாவீரரின் தாயார் கிருஷ்ணபிள்ளை புண்ணியவதி பொதுச்சுடர் ஏற்றினார். தொடர்ந்து 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவீரர்களின் பெற்றோர் சுடர்களை ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். இந்த நிலையில் இவ்வருடம் பாதுகாப்பு படையினரதோ புலனாய்வினரதோ எதுவித தடைகளும் தொந்தரவும் இல்லை. மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாக்கியசெல்வம் அரியநேத்திரன் கூறிய போது, நேற்று செவ்வாய்க்கிழமை என்னிடம் வந்த காவல்துறையினர் வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை எடுத்து வந்து மாவீரர் தினம் அனுஷ்டிப்பது தொடர்பில் எடுத்து கூறினார்கள். வர்த்தமானி அறிவித்தலை நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. வேண்டுமெனில் நீதிமன்ற உத்தரவை கொண்டு வரவும் என நான் காவல்துறையினருக்கு எடுத்துரைத்த அடிப்படையில் அவர்கள் திரும்பி சென்று விட்டார்கள் என்று தெரிவித்துள்ளார்.
முள்ளிவாய்க்கால் துயிலும் இல்லத்தில் மாவீரர்களின் பெற்றோர்கள், உறவினர்கள், முன்னாள் போராளிகள், பொதுமக்கள் என பெருந்திரளானவர்கள் கொட்டும் மலைக்கு மத்தியிலும் உணர்வுபூர்வமாக ஒன்று திரண்டு உரிய லட்சியத்திற்காக தங்களின் இன்னுயிர்களை தியாகம் செய்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் தினம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் முள்ளிவாய்க்கால் துயிலுமில்ல வளாகத்தில் மாலை 6:05 மணிக்கு மணியோசை எழுப்பப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டு பின்னர் பிரதான பொதுச்சுடரை ஒரு மாவீரரின் தாயாரான வள்ளிபுரம் புஷ்பமலர் அம்மாவால் ஏற்றி வைக்க ஏனைய சுடர்களை மாவீரர்களின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களால் ஏற்றி வைக்கப்பட்டது. தொடர்ந்து துயிலுமில்ல பாடல் ஒளிபரப்பாகியது. இதற்கெல்லாம் தமிழ் மக்கள் அமோக வாக்களித்த புதிய அரசாங்கத்தால் எந்தவித தடையும் கிடையாது. இந்த நிகழ்வுகளில் மாவீரர்களின் பெற்றோர்கள், உறவினர்கள் கலந்து கொண்டனர். மிகவும் அமைதியாக கண்ணீர் மல்க மாவீரர்களை நினைவு கூர்ந்து பெருந்திரளான பொதுமக்கள் உணர்வெழுச்சியுடன் கலந்து கொண்டு அஞ்சலியினை செலுத்தியிருந்தனர். இலங்கையில் மட்டுமல்லாமல் புலம்பெயர் நாடுகளிலும் தமிழீழத்தில் கடைபிடிக்கப்படும் அத்தனை முறைகளும் மாவீரர் நாளில் கடைபிடிக்கப்படுகிறது. வெளிநாடுகளில் மாவீரர் துயிலும் இல்லமும் கல்லறைகளும் செயற்கை முறைகளில் வடிவமைக்கப்பட்டு அதற்கென ஒரு மண்டபத்தில் வைத்து மாவீரர்கள் நினைவு கூறப்படுகிறார்கள். முன்னர் புலம்பெயர் நாடுகளில் நடைபெறும் மாவீரர் நாட்கள் அந்தந்த நாடுகளின் விதிமுறைகளோடு ஒட்டி ஈழ மக்களின் வசதிக்கேற்றபடி நாள் குறிக்கப்பட்டு நினைவு கூறப்பட்டது. தற்போது சில ஆண்டுகளாக அந்த நிலையில் மாற்றங்கள் ஏற்படுத்த பெற்று மாவீரர்களுக்கான நவம்பர் 27ஆம் நாளிலேயே அநேகமான புலம்பெயர் நாடுகளில் மாவீரர் நாள் நிகழ்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் புலம்பெயர் நாடுகளில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் தமிழர் தாயகத்தின் மீட்சிக்காக போராடி தன்னுயிர் நீத்த மறவர்களை நினைவேந்தும் நிகழ்வுகள் இன்றைய தினம் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. தாயகம் தவிர்ந்த ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழும் சர்வதேச நாடுகளிலும் நினைவேந்தல் நிகழ்வு உணர்வு பூர்வமாக இடம்பெற்று வருகின்றது. இந்த வகையில் பிரான்ஸ் நாட்டில் நினைவெழுச்சி நாள் நிகழ்வுகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று வருகின்றது. அது மட்டுமல்லாமல் ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழும் சர்வதேச நாடுகளில் ஒன்றான நெதர்லாந்தில் மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்று வருகின்றது. மாவீரர்களை நினைவு கொள்ளும் புனித நாளான இன்று பிரித்தானிய தலைநகர் லண்டனில் அமைந்துள்ள ஈகை போராளி முருகதாசனின் நினைவு கல்லறையில் மக்கள் கூடி மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். இன்று காலை 10 மணிக்கு பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மாவீரர் தின பாடல் ஒலிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாவீரர்களை நினைத்து அகவணக்கம் செலுத்தியதை அடுத்து ஈகை பேரொளி முருகதாசன் கல்லறைக்கு ஈகை சுடர் ஏற்றப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டது. பொதுச்சுடரினை மாவீரர் மலர் அவர்களின் சகோதரர்கள் அவர்கள் ஏற்றி வைக்க ஈகை சுடரினை முருகதாசனின் தந்தை ஏற்றி வைத்தார். மலர் மாலையினை ஈகை போராளி தாயாரும் சகோதரியும் அணிவித்தனர். அதைத் தொடர்ந்து மக்கள் வரிசைக்கிரமாக சென்று தேச புதல்வர்களை நெஞ்சில் நிறுத்தி மலர் தூவி சுடரேற்றி மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர்.